ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வே டு கோப். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூட்டுறவு வங்கியல் அதுக்கான செகண்ட் இன்டர்னல் நடக்குது இல்லைங்களா. செகண்ட் செமஸ்டர் ஃபஸ்ட் இன்டர்னல் நடக்க போகுது இல்லைங்களா. அதுக்கு ஃபஸ்ட்டு 5 பாடம் கேட்பாங்க. அதில் 4வது பாடம் மட்டும் நம்ம எம்சிக்யூ கொஷின் ரெடி பண்ண முடியல, ஆப்ஷன் வச்சு ரெடி பண்ண முடியல. ஆனால் அது ஒன்லைனர் மாதிரி முக்கியமாக அப்படியே எது எது இம்பார்ட்டண்ட்டோ அப்படியே நான் சொல்லிடுறேன். அது நீங்கள் பார்த்துக்கோங்க. அதிலிருந்தும் ஒன் வேர்டு வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. வாங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்க்கலாம். மாற்றுமுறி ஆவணச் சட்டம் அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு அந்த ஆக்ட் பாருங்கள் எப்போ அப்படின்னா 1881. ஓகேங்களா. 1881 தான் மாற்றுமுறி ஆவணச் சட்டம் கொண்டு வராங்க. ஓகேங்களா. மாற்றுமுறி ஆவண திருத்த சட்டம் அப்படின்னா 1934. இது பின்னாடி வரும், நான் அப்புறமேட்டுக்கு சொல்கிறேன். மாற்றுமுறி ஆவண திருத்த சட்டம் அப்படின்னா 1934. இந்த 1934 என்னது, இந்திய ரிசர்வ் வங்கி சட்டமும். ஓகேங்களா. இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் 1934. அப்போது மாற்றுமுறி ஆவண திருத்த சட்டமும் 1934. ஓகேங்களா. மாற்றுமுறி ஆவண சட்டம் 1881. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஒன்லைனர் என்ன அப்படின்னா, மாற்றுமுறி ஆவண சட்டம் பிரிவு 4 எதை சொல்லுது அப்படின்னா, உறுதிமொழி பத்திரத்தை வரையறுக்கிறது. உறுதிமொழி பத்திரம்னா என்னது, ப்ராமிசரி நோட்டுன்னு சொல்லுவாங்க. ப்ராமிசரி நோட்டுன்னா என்னது, நம்ம கடன் வாங்கினா பாண்டு எழுதி கொடுக்குறோம்ல, அதுதான் ப்ராமிசரி நோட்டுன்னுவாங்க. ஓகேங்களா. அடுத்தது மாற்றுமுறி ஆவண சட்டம் பிரிவு 5 மாற்றுச்சீட்டை எழுத்துப்பூர்வமானது ஒரு ஆவணமாகும் சொல்லுது. அதாவது மாற்றுமுறி ஆவண சட்டம் பிரிவு 5 மாற்றுச்சீட்டை எழுத்துப்பூர்வமானது ஒரு ஆவணம் அப்படின்னு சொல்லுது. எழுத்துப்பூர்வமான ஆவணம் அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா. அடுத்தது 3வது பாயிண்ட் பாருங்கள். மாற்றுமுறி ஆவண சட்டம் பிரிவு 6 காசோலை என்பது மாற்றுமுறி சீட்டாகும் அப்படின்னு சொல்லுது. அதாவது காசோலையா பிரிவு 6 காசோலை என்பது ஒரு மாற்றுச்சீட்டு. அப்போது செக்கு ஒரு மாற்றுச்சீட்டு அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா. அடுத்தது மாற்றுமுறை ஆவண சட்டம் பிரிவு 7 என்ன சொல்லுது அப்படின்னா, மாற்றுச்சீட்டினை எழுதியவர் வரைபவர் ஆவார் அப்படின்னு சொல்லுது. மாற்றுச்சீட்டை யார் எழுதுகிறாங்களோ அவங்க தான் வரைபவர், யார் செக் எழுதுகிறாங்களோ அவங்க தான் வரைபவர்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் எவர் பணம் செலுத்த அறிவுறுத்தப்படுகிறாரோ அவர் வரைவாளர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மாற்றுமுறி ஆவண சட்டம் பிரிவு 8 என்பது மாற்றுச்சீட்டினை அவரது பெயரில் சட்ட ரீதியாக வைத்திருக்க தகுதி உடையவர் கொண்டிருப்பவர் ஆவார். அப்போது கொண்டிருப்பவரை பற்றி சொல்கிறது தான் பிரிவு 8. ஓகேங்களா. பிரிவு 8 என்னது, கொண்டிருப்பவரை, மாற்றுச்சீட்டினை கொண்டிருப்பவர். மாற்றுச்சீட்டினானது செக்கை யார் வச்சிட்ருக்காங்கன்னு சொல்கிறத சட்டப்படி வச்சிட்ருக்காங்கன்னு சொல்கிறது பிரிவு 8. அடுத்தது 7வது பாயிண்ட்டு பிரிவு 15 அப்படின்றது மேலெழுதுதல்னால் என்னது, காசோலை பின்புறத்தில் கையொப்பமிட்டு தருவது மேலெழுதுதல். அதாவது காசோலை பின்னாடி கையெழுத்து போட்டு தரதுலாம் மேலெழுதுதல்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அந்த மேலெழுதுதல் சட்டப்பிரிவு 15. இதில் ஃபுல்லாகவே பிரிவு தான் கேட்டிருப்பாங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலெழுதுதல்னால் 15, சட்டப்பிரிவு 15. காசோலை பின்புறத்தில் கையொப்பமிட்டு தருவது மேலெழுதுதல் எனப்படும். அடுத்தது 9வது பாயிண்ட்டு மேலெழுதுதலின் வகைகளை பற்றி சொல்கிறது. மேலெழுதுதலோட வகைகளை பற்றி சொல்கிறது பிரிவு 16. மேலெழுதுதலோட வகைகளை பற்றி சொல்கிறது பிரிவு 16. ஓகேவா. அடுத்தது 10வது பாயிண்ட்டு மேலெழுதுபவர்னு வரணும். மேலெழுதுபவர் ஆவணத்தின் மீது தனது கையொப்பத்தை மட்டுமே இட்டால் அது வெற்று மேலெழுதுதல் எனப்படும். இப்போது மேலெழுதுறாங்கன்னு சொல்லிட்டோம்ல, பின்புறத்தில் எழுதுனா அது மேலெழுதுதல்னு சொல்லிட்டோம். அது பிரிவு 15. அப்போது அந்த பிரிவு 15ல் மேலெழுதுறாங்கல்ல, அந்த மேலெழுதுறதுலேருந்து பின்னாடி சைடு வெறும் சைன் மட்டும் போட்டுட்டு வெறும் கையொப்பத்தை மட்டுமே இட்டால் அது வெற்று மேலெழுதுதல் எனப்படும். ஓகேங்களா. அது வெற்று மேலெழுதுதல்னு சொல்கிறாங்க. அடுத்தது 11வது காசோலை அதில் குறிப்பிட்ட தேதியிலிருந்து 3 மாத காலத்திற்குள் மாற்றப்பட வேண்டும். ஒரு செக்கு கொடுக்குறாங்கன்னா அந்த செக்கை 3 மாத தேதிக்குள்ளே மாற்றணும். இந்த பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு செக்குக்கான டியூரேஷன் என்னது, 3 மாதம். இது செகண்ட் இன்டர்னல், அதாவது செகண்ட் செமஸ்டரில் வர சப்ஜெக்டு. ஆனால் போன செமஸ்டருக்கு ஃபஸ்ட்டு செமஸ்டருக்கு இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா. ஏன்னா இது தொடர்புடைய சட்டத்தில் இருக்குது.
ஓகேங்களா. தொடர்புடைய சட்டத்தில் மாற்றுமுறை ஆவண சட்டத்தில் இருக்குது. ஆனால் இந்த டேட்டா கொடுக்கல. ஒரு செக்குக்கு குறிப்பிட்ட தேதி வந்து கொடுக்கல. 3 மாதத்திற்குள்ள அதை மாற்றணும். செக்கை சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா. அதை மாற்றி காசு வாங்கிக்கணும். அதுக்கப்புறமேட்டுக்கா பிரிவு 12 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 12வது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, 3 மாதத்திற்குள் பின் காசோலை காலாவதியானது 3 மாதத்துக்கு அப்புறம் அந்த காசோலையை மாற்றலை அப்படின்னா, அந்த செக்கு வந்து காலாவதியானது அல்லது நாட்டப்பட்டது என அறிவிக்கப்பட்டு மறுக்கப்படுகிறது. அதாவது காலாவதியானது எக்ஸ்பயர் ஆகிடுச்சு, நாட்டப்பட்டது என அறிவிக்கப்பட்டு மறுக்கப்படுகிறது. அப்போது ஒரு செக்குக்கான டியூரேஷன் என்னது 3 மாதம். அப்படி 3 மாதத்துக்குள்ளே அதை மாற்றலை அப்படின்னா அது காலாவதியானது, அப்படி இல்லைன்னா நாட்டப்பட்டதுன்னு சொல்லி அதை மறுக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா. அதை மறுத்துருவாங்க. அதுக்கப்புறம் 13வது பாயிண்ட்டு, காசோலையில் உள்ள தொகை எழுத்தாலும் எண்ணாலும் மாறுபட்டதாக இருந்தால் எழுத்தால் உள்ள தொகையை செலுத்த வேண்டிய தொகையாகும். அதாவது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு செக்கில் எண்ணாலையும் எழுத்தாலையும் எழுதியிருக்கணும். சப்போஸ் எண்ணால் வந்து 1 லட்சம் எழுதிட்டாங்க, எழுத்தால் 10 லட்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எழுத்தால் அதாவது எண்ணாலும் எழுத்தாலும் மாறுபட்டதாக இருந்தால் எழுத்தால் உள்ள தொகையை செலுத்த வேண்டிய தொகையாகும். அப்போது எழுத்தால் அப்படின்னா இப்போது 10,000 வச்சுக்கோங்க, ஞாபகத்தில் 10,000ன்னு வச்சுக்கோங்க. 10,000த்துக்கு பதிலாக எழுதுறது வந்து 10,000 எழுதிட்டுருப்பான். ஆனால் அந்த 0 எண்ணால் எழுதுறான்ல, அந்த எண்ணால் எழுதுறது வந்து 1 லட்சமாக போட்டுருவான். 10,000த்துக்கு பக்கத்தில் இன்னொரு 0 போட்டுருவான். ஓகேங்களா. அப்போ 1 லட்சமாக போட்டால் அந்த செக்குக்கு காசு கொடுக்குறவர் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னா 10,000 தான் கொடுக்கணும். ஓகேவா. அதை தான் சொல்ல வராங்க. ஏன்னா அவன் அதை மாற்ற ட்ரை பண்ணியிருப்பான், மாற்றிருப்பான், எது வேணால் நடந்திருக்கும். ஓகேங்களா. அப்படி கொடுக்க டவுட்டாக இருந்துச்சுன்னா அந்த செக்கு எழுதினவங்களுக்கு கால் பண்ணி கேட்கணும். அந்த மாதிரி எதுவும் ப்ரொசீஜர் இருக்கும். ஓகேங்களா. அடுத்தது 14வது பிரிவு 85. இது என்ன பிரிவு? இந்த லெசனில் வர எல்லா பிரிவுமே மாற்றுமுறி ஆவண சட்டம் தான். ஓகேங்களா. மாற்றுமுறி ஆவண சட்ட பிரிவு 85. அதுபடி என்னன்னா, உத்தரவு காசோலையை பொறுத்தவரை செலுத்தும் வங்கியருக்கு பாதுகாப்பு அளிக்கிறது. அதாவது செலுத்தும் வங்கியர் ஒரு செக்கு கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கா யார் அந்த செக்குக்கு காசு கொடுக்கணுமோ அவங்க தான் செலுத்தும் வங்கியர். அவர் வந்து கரெக்டான ஆள்கிட்ட காசு கொடுத்துட்டாரு அப்படின்னா அவருக்கு பாதுகாப்பு 85. ஓகேங்களா. அடுத்தது பிரிவு 16. செலுத்தும் வங்கியருக்கு அளிக்கும் இப்பாதுகாப்பு கள்ளத்தனமானதாக இடப்படும் புறக்குறிப்புகளுக்கும் வழங்கப்பட்டது. அதாவது ஏதாவது தப்பாக இருக்குது அப்படின்னா கூட அதுக்கும் அவருக்கு அந்த பாதுகாப்பு இருக்குது. அடுத்தது பிரிவு 10 வந்து முறைப்படி செலுத்துதல் சொல்கிற பிரிவு என்னது? மாற்றுமுறை ஆவண சட்டம் பிரிவு 10. ஓகேங்களா. நான் சொல்கிற இந்த ஒன்லைனரே நீங்கள் புக்கில் பார்த்து ஹைலைட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க. ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுலேருந்தே நிறைய கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது கீறலிடப்பட்ட காசோலைக்கு பணத்தை நேரடியாக செலுத்தக்கூடாது. ஓகேங்களா. எந்த காசோலைக்கு பணத்தை நேரடியாக செலுத்தக்கூடாது? கீறலிடப்பட்ட காசோலைன்னா அது ஒரு செக்கில் இப்படி 2 கோடு போடுவாங்க. ஓகேங்களா. இந்த 2 கோடு போட்டு இங்கே மென்ஷன் பண்ணுவாங்க. இப்போ வந்து அருளுக்கு காசு கொடுக்கணும் அப்படின்னா அருள்னு போட்டு கொடுப்பாங்க. ஓகேங்களா. அப்படின்னா அந்த அருளுக்கு மட்டும்தான் காசு கொடுக்கணும். அந்த செக்கை வேறு யாருன்னா எடுத்துகிட்டு போயிருந்தா அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா. அங்கே அந்த கீறலிடப்பட்ட காசோலைன்னா இப்படி 2 கோடு போட்டு இங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோ அதுதான் கீறலிடப்பட்ட காசோலை. அப்போ அந்த மாதிரி செக்குக்கு நேரடியாக செலுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது 18வது சட்டப்பிரிவு 128 படி கீறிய காசோலைகளை சார்ந்த பாதுகாப்பு செலுத்தும் வங்கியருக்கு அளிக்கப்படுகிறது. ஓகேவா. இப்படி இந்த மாதிரி கீரிய காசோலை எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னும் போது இதெல்லாமே சட்டப்படி அவர் கொடுத்துட்டாரு, கரெக்டான முறைப்படி செலுத்திட்டார் அப்படின்னா அவருக்கு எந்த சட்டப்பிரிவு படி பாதுகாப்பு கிடைக்கும்? 128 சட்டப்பிரிவு 128 படி தான் அவருக்கு பாதுகாப்பு கிடைக்கும். ஓகேங்களா. செலுத்தும் வங்கியருக்கு பாதுகாப்பு கிடைக்கும். அதுவே இன்னொரு ஸ்டேட்மெண்ட் தான் சொல்கிறாங்க பாருங்க. காசோலைக்கு தவறான நபருக்கு பணம் செலுத்தப்பட்டிருந்தால் மாற்றுமுறை ஆவண சட்டம் 1881 பிரிவு 128 அளிக்கும் சட்டப்பூர்வ பாதுகாப்பு இழக்க நேரிடும். அதே சட்டப்பிரிவில் தான் பாதுகாப்பும் கிடைக்கிறது. அதே சட்டப்பிரிவில் தான் அவருக்கு வந்து இதுவும் கிடைக்குது. ஓகேங்களா. அந்த பாதுகாப்பை இழக்க நேரிடுறதுக்கான இதுவும் கிடைக்குது. அது மறக்காதீங்க. அடுத்தது 20வது கொணர்பவர் காசோலைக்கு அளிக்கப்படும் பாதுகாப்பு மற்றும்
மாற்றுமுறி ஆவணச் சட்டம் இது தப்பாக இருக்குது. மாற்றுமுறி ஆவணச் சட்டம் 1881 பிரிவு 85ல் 2. அப்போ மாற்றுமுறி ஆவணச் சட்டம் பிரிவு 85ல் 2 வந்து என்ன சொல்கிறதுன்னா, கொணர்பவர் காசோலைக்கு அளிக்கப்படும் பாதுகாப்பு அப்படின்னா, யார் எடுத்துகிட்டு வராங்களோ, யாருக்கு காசு வாங்க வராங்களோ அவங்களுக்கு கொடுக்குற பாதுகாப்பு. ஓகேங்களா. அடுத்தது, திருடப்பட்ட காசோலைக்கு வங்கியர் பணம் செலுத்திவிட்டால் கூட மாற்றுமுறை ஆவண சட்டத்தின்படி பாதுகாப்பு பெறுகிறார். அதாவது என்னன்னா, ஒரு செக்கு எழுதி கொடுத்துருவாங்க. அந்த செக்கு வேறு யாருன்னா திருடி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா கூட, அந்த செக்குக்கு அவர் காசு கொடுத்துட்டா கூட அவருக்கு சேஃப்டிக்கு பாதுகாப்பு பெறுகிறார். ஓகேங்களா. ஏன்னா அந்த செக்குக்கு நான் காசு கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு போயிடுவார். ஏன்னா கீறலிடப்பட்ட காசோலைனா சொல்லி ஆகணும், அவங்க யாருக்கு என்னன்னு சொல்லியிருக்கணும். அதெல்லாம் சட்டப்படி அவர் கொடுத்துருந்தார் அப்படின்னா, அது திருடப்பட்ட காசோலையாக இருந்தாலும் கூட அவருக்கு சட்ட பாதுகாப்பு கிடைக்கும். ஓகேங்களா. அடுத்தது, மாற்றுமுறை ஆவண சட்டத்தின் பிரிவு 85(2) பணவிடை சம்பந்தமான செலுத்தும் வங்கியருக்கு பாதுகாப்பு அளிக்கிறது. பணவிடை சம்பந்தமாக. ஓகேங்களா. பணவிடை சம்பந்தமான செலுத்தும் வங்கியருக்கு பாதுகாப்பு அளிக்கிறது. இப்போ பணவிடைனா என்னன்னு பாருங்க. கேட்கும்போது அதில் உள்ள ஆணைக்கேற்ப ஒரு தொகை செலுத்துமாறு வங்கி ஒன்றின் கிளை மற்றொரு வங்கியின் மீது விடுக்கும் ஆணை. அப்போது ஒரு வங்கியிலிருந்து மற்றொரு வங்கிக்கு நீ காசு கொடுன்னு சொல்கிறது தான் பணவிடை. ஓகேங்களா. அப்போ அந்த பணவிடை சம்பந்தமான சட்டப்பிரிவுன்னா அது 85ல் 2. இது மறக்காதீங்க. அடுத்தது 23வது இது பாருங்கள். 1934ஆம் ஆண்டு மாற்றுமுறை ஆவண திருத்தச் சட்டம் செலுத்தும் வங்கியருக்கு பாதுகாப்பை தருகிறது. ஓகேங்களா. அதான் சொன்னல, மாற்றுமுறை ஆவண திருத்தச் சட்டம். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1934. அடுத்தது, வசூலிக்கும் வங்கியருக்கு சட்டம் அளிக்கும் பாதுகாப்பு மாற்றுமுறை ஆவணச் சட்டம் 1881 பிரிவு 131 கொடுக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா. வசூலிக்கும் வங்கியருக்கு எந்த வங்கி வந்து காசை வாங்கிக்குதோ அந்த வங்கிக்கு கொடுக்குற பாதுகாப்பு பிரிவு 131. ஓகேங்களா. அடுத்தது, கேஒய்சி அப்படின்னா என்னன்னு கேட்குறோம். கேஒய்சினா அதோட விரிவாக்கம்னது நோ யுவர் கஸ்டமர், உங்கள் வாடிக்கையாளரை அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அது தமிழில் சொல்லுவாங்க. நோ யுவர் கஸ்டமர். அதாவது ஒருத்தர் யார் எங்கே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போனாலும் கேஒய்சி தான் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அவர் வந்து சட்டப்படி எந்த குற்றமும் பண்ணாதவரா, அவர் கரெக்டான ஆளு தானா, அவர் கொடுத்துக்கிற டேட்டாலாம் கரெக்டானு செக் பண்ணுறதுக்கு பேர் தான் நோ யுவர் கஸ்டமர், கேஒய்சின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு எங்களால் எம்சிக்யூ இந்த ஷார்ட் பீரியடில் ரெடி பண்ண முடியல. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு ஒன்லைனராக போட்டிருக்கோம். இதை நீங்கள் ஒன்ஸ் பார்த்துட்டு உங்கள் புக்கில் ஹைலைட் பண்ணி படிச்சுட்டு போனாலே இந்த லெசன்லேருந்து மேக்ஸிமம் கொஷின் கேட்பாங்க. தயவு செஞ்சு வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.